முக்கிய செய்தி. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஹேம்நாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, கோவை திருப்பதி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? விவரங்களை முழுமையா பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருப்பூரில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தனது சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு செல்வதற்காக கோவையில் இருந்து திருப்பதி வரை செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணித்துள்ளார். இந்த நிலையில் ஜோலார்பேட்டை அருகே ரயில் வந்தபோது ஹேமநாத் என்பவர் ரயிலில் ஏறியுள்ளார். இந்த நிலையில் அவர் ரயிலில் ஏறியது முதலே அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண் கழிவறைக்கு செல்லும் போது பின்தொடர்ந்து சென்ற ஹேமநாத் அந்த பெண்ணிற்கு அங்கே பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த பெண்ணை ரயிலில் இருந்து கேவிக்குப்பம் அருகே ரயில் வந்தபோது கீழே தள்ளியுள்ளார். இதில் அந்த பெண்ணுக்கு கை மற்றும் கால் ஆகியவற்றில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அந்த பெண் மீட்கப்பட்டு வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஏற்கனவே இருந்த பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை அந்த பெண்ணிடம் காட்டிய போது அந்த பெண் ஹேமநாத் என்பவரை அடையாளம் காட்டினார். அந்த ஹேமநாத் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. கடந்த ஆண்டு கூட இதே ஹேமநாத் சென்னை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை காதலிப்பதாக கூறி குடியாத்தத்திற்கு வரவழைத்து அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார். அதற்கு முன்னதாகவும் ஒரு இளம் பெண்ணை ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் மீது ஏற்கனவே குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெண் அடையாளம் காட்டியதை தொடர்ந்து ஹேமநாத்தை ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட ஹேமநாத்திடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜான் பிரிட்டோ.